நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல், எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைவித்ரேட்ஸ் எம்டி சக்தி ஆனந்தன் அவர்களுக்கு இன்று பெயில் கிடச்சிருக்கு. ஈவினிங் 6 மணிக்கு மேலே பெயில் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமான தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா உறுப்பினர்களும் மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி. ஏன்னா நிறைய நபர்கள் எதிர்பார்த்தோம். நிறைய நபர்கள் கடவுள்கிட்ட போய் வேண்டுதலாம் கூட வச்சுருப்பீங்க. ஸோ அத்தனை நபர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக கடவுள் இன்றைக்கி எம்டி அவர்களுக்கு பெயில் கிடைக்கும் விதமாக ஒரு செயலை நம்ம கண் முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. அதுக்கு கடவுளுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கலாம். அதே மாதிரி நீதிமன்றத்தில் இந்த கோர்ட்டுக்கு ஆஜரான நீதித்துறையை சேர்ந்த அனைத்து நபர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கலாம். ஸோ அவருக்கு இன்றைக்கி பெயில் கிடச்சிருந்தாலும் அவர் இன்றைக்கி வெளியில் வர முடியாது. நாளைக்கு தான் அவர் வெளியில் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாளைக்கு வருவார். அப்படி வந்தார்னா நாளைக்கு கூட வீடியோவில் மக்களுடன் பேசுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு இடையிலே நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா, எம்டி பெயில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க, அதனால் எப்போ பணம் போடுவார் அப்படின்னு அடுத்த கொஸ்டினை உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் முதல்ல வெளியில் வரட்டும், என்ன விதமான பெயிலில் வெளியில் வந்திருக்காரு, அவருக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்கும். வெளியில் போய் இதெல்லாம் உடனே செய்யணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அவர் குடும்பத்தாரை போய் பார்க்கணும். கிட்டத்தட்ட 90 நாட்கள் அவர் ஜெயிலுக்குள்ளார இருந்திருக்காரு. அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அவர் வெளியில் வந்தால் அவருக்குன்னு சில விஷயங்களெல்லாம் செய்கிறதுக்காக வேண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய எதிர்பார்ப்பை காட்டிலும் அவங்க குடும்ப உறுப்பினர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது. அதை உணர்ந்து பார்த்தா தான் தெரியும். அதனால் ஒரு நாள் 2 நாள் கூட எடுத்துக்கிட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் வீட்டுக்கு போட்டும், அவருக்கு உண்டான சில முக்கிய தேவைகள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூட வீடியோவில் பேசினா எல்லாருக்கும் சந்தோஷம்தான். எல்லோரும் நம்ம ஏற்று தான் ஆகணும். பெயிலே கிடைக்காது, வெளியிலே வரமாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்த நிலை தாண்டி இன்றைக்கி அவருக்கு பெயில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வெளியில் வந்துட்டு அவர் 2 நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் நமக்கு உண்டான அப்டேட்டை அவர் சொல்லட்டும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நீங்களும் கண்டிப்பாக அதை ஏற்றுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதேமாரி அப்ளிகேஷன் 2-3 நாளாக ஒர்க் ஆகவே இல்லை. அதுக்கு சில நபர்களிடம் கேட்டபோது அவங்க சொன்ன தகவல் என்னென்னா, சில அப்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எம்டி அவர்கள் வெளியில் வந்துடுவார்ன்றது எங்களுக்கு முன்கூட்டியே 90% தெரியும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா புதுசாக மறுபடியும் அப்ளிகேஷனை ரன் பண்ணும் பொழுது அவருடைய புதிய அப்டேட்டின் மூலிமா அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் 1 நாள் 2 நாள் அப்ளிகேஷன் ரன் ஆகலைனால யாரும் வருத்தப்படாதீங்க. அதுக்கு பதில் சொல்லக்கூடிய எம்டி அவர்கள் வெளியில் வந்துட்டார். இனிமேல் யார் சொல்லுவதையும் நீங்கள் கேட்டு வருத்தப்படவோ பயப்படவோ அச்சப்படவோ தேவையில்லை. எதுவாக இருந்தாலும் அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு எம்டி அவர்கள் வெளியில் வந்திருக்காரு. நல்லதே நினைப்போம், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நாளைக்கு பெயிலில் எப்போ வரார், என்ன சொல்கிறார் அப்படின்ற தகவலை தெரிஞ்சது அப்படின்னா கட்டாயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மைவித்ரேட்ஸ் உறுப்பினர்களுக்கு ஒரு விடிவு காலம் இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதுவரை மைவித்ரேட்ஸை பற்றி அவதூறாக பேசின நபர்களுக்கு எம்டி அவர்கள் வெளியில் என்ன பதில் கொடுப்பார் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மீண்டும் அடுத்த ஒரு மைவித்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.